காட்டுகிறேன். சுவாமி, தூரத்திலே பார்த்தாயா ஒரு ஆல விருட்சம், அதாவது ஆலமரம். அந்த ஆலமரத்திலே 2 வெண்புறாக்கள் ஜோடியாக இருக்கின்றது. அதில் ஆண் புறாவின் உயிரை, அதாவது சக்தியை பறித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிந்தால் அந்த புறாவிற்கு உயிரை கொடுங்கள் பார்ப்போம். ஓம் சக்தி. பாவம், அந்த வாயில்லாத ஜீவன் என்ன தவறு செய்தது? நீ அந்த புறாவிடமிருந்து பறித்த சக்தியை உயிரையும் திருப்பி கொடுத்து விடு. சுவாமி, இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? இந்த சக்தி இல்லையே சிவமில்லை என்று. சுவாமி, இருந்தாலும் தங்களின் வாக்கு கிணங்க இப்பொழுதே அந்த புறாவிற்கு உயிரை கொடுக்கின்றேன். ஓம் சக்தி. இப்பொழுது யாருடைய வார்த்தை கேட்டு நீ பறித்த உயிரும் சக்தியும் திருப்பி கொடுத்தாய்? என்னை தொட்டத்தாலி கட்டிய கணவனின் பேச்சை கேட்டு அந்த புறாவிற்கு உயிரை கொடுத்தேன் சுவாமி. கணவனான என் வார்த்தை கேட்டுதானே, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதானே அந்த சக்தியை திருப்பி கொடுத்தாய். இதிலிருந்தே புரியவில்லையா ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள் என்று? நாங்கள் என்ன உழைத்தாலும் ஒப்புக்கொள்ள முடியாது. அதை பார்த்தீர்களா? தூரத்திலே தில்லை சிதம்பரம் நடராஜர் ஆலயம். இந்த ஆலயத்திலே ஈசனுக்கும் சக்திக்கும் நாட்டிய போட்டி. இந்த போட்டியிலே எவர் ஒருவர் வெற்றி பெறுகின்றாரோ அவரே இந்த உலகிலே உயர்ந்தவர் ஆவார். உமா, இந்த பரவனுக்கு நடராஜன் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்னிடத்தே உன் நாட்டியத்தை துவக்குகிறாயா? பார்க்கலாம். தேவி தில்லையிலே நடனம் ஆடியவன், தில்லையிலே நடனம் ஆடியவன்,
பெண்ணாகப்பட்டவள். நீங்கள் யார்? ஒரு ஆண்மகன். தேவாதி தேவர்கள் கூடிய இந்த சபையிலே உங்களுடைய பாதத்தை உயர்த்திவிட்டு ஆடிவிட்டீர்கள். ஒரு பெண்ணாகப்பட்ட நான் பாதத்தை உயர்த்தி ஆட முடியுமா? என்னை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு பிறகு உங்களின் இடப்பாகம் நான் அமரப்போவதில்லை. இப்பொழுதே புறப்படுகின்றேன் பூலோகம். என் தேவியான உமா என் இடமாக இருந்து பிரிந்து செல்லும் சமயத்திலே கோபமாக ஆவேசமாக செல்லுகிறார். அந்த சமயத்திலே அவள் பாதத்திலிருந்து ஒரு முத்தானது உதிர்ந்தது. இந்த முதல் முத்து உதிர்ந்த இடம் இன்று முதல் பெரிய பாளையம் என்று அவள் பாதத்திலிருந்து இரண்டாவது முத்து உதிர்ந்தது. இந்த இரண்டாவது முத்து விழுந்த இடம் இன்று முதல் திருவேற்காடு என் தேவியின் பாதத்திலிருந்து மூன்றாவது முத்து ஒதிர்ந்தது. இந்த மூன்றாவது முத்து ஒதிர்ந்த இடம் இன்று முதல் பூவிருந்த வள்ளி என்று பாமர மக்களால் வழங்கப்படும். இதோ நான்காவது முத்து ஒதிர்ந்தது. இந்த நான்காவது முத்து ஒதிர்ந்த இடம் இன்று முதல் மாங்காடு என்று பாமர மக்களால் வழங்கப்படும். சொல்ல சொல்ல என் வார்த்தை கேளாமல் போய்கொண்டே இருக்கிறாளே. இதோ அவள் பாதத்திலிருந்து ஐந்தாவது ஒரு முத்து உதிர்ந்தது. இந்த ஐந்தாவது முத்து உதிர்ந்த இடம் இன்று முதல் மதுராந்தகம் என்று வழங்கப்படும். அவள் பாதத்திலிருந்து ஆறாவது முத்து உதிர்ந்தது. இந்த ஆறாவது முத்து விழுந்த இடம் இன்று முதல் சமயபுரம் என்று ஈசனின் இடப்பாகம் விட்டு பிரிந்த நான் பூலோகம் புறப்பட்டு வந்துவிட்டேன். இதற்கு பிறகு ஈசனின் இடப்பாகம் நான் அமர போவதில்லை. இதற்கு பிறகு இதோ பார்த்தீர்களா, என்ன ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்திலே அக்கால தங்கையாரோ 5-2-7 பேராக சக்தியின் அம்சமாக நானே காவல் தெய்வமாக அமரப் போகின்றேன். நான் அமரக்கூடிய இந்த ஊரே முட்டத்தூர். இந்த முட்டத்தூர் கிராமத்திலே அக்கால தங்கையாரோ 5-2-7 பேரிலே மூத்தவளாக செல்லியம்மன் என்ற பெயரோடு காட்சியளிக்க போகின்றேன். விளையாட்டை விளையாக கொண்டு என் இடமாக பிரிந்து வந்து விட்டாயா? இதோ என் மனைவியின் பாதத்திலிருந்து 7வது ஒரு முத்து உதிர்ந்தது. இந்த 7வது முத்து உதிர்ந்த இடம் இன்று முதல் முட்டத்தூர். உலகை அன்னையாக இருந்தாலும் நீ பொறுமையை இழந்தாய். உன்னை மறந்தாய், பெண்ணை மறந்தாய், தான் ஒரு பெண் என்பதை மறந்தாய். உலக மாதாவாக விளங்கிய நீ ஆவேசப்பட்டு எப்பொழுது தன் நிலையை மறந்து இப்படி ஒரு இன தொழிலுக்கு ஈடுபட்டாயோ, ஆகையால் எப்பொழுது நீ கோபப்பட்டாயோ, பெருமைக்கெல்லாம் புனிதமாக விளங்கக்கூடிய உலக மாதா நீயே கோபப்பட்டு என்னை பிரிந்து வந்து விட்டாய் அல்லவா? நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த உலகத்திலே நீ ஒரு மானிட பிறவியிடம் எந்த ஒரு பொருளை கேட்க கூடாதோ அந்த பொருளை கேட்பாய். அந்த மானிட பிறவியும் எதை ஒன்றை கொடுக்க கூடாதோ அதை கொடுப்பான். அதிலே அகமகிழ்ந்த நீ அவனுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு இந்த உலகத்தில் கொண்ட ஒரு பெண்ணானால் எவ்வளவு வேதனை, சோதனை, அவமானங்களை பட வேண்டுமோ, படக்கூடாதோ அத்தனை வேதனைகளையும் அவமானங்களையும் சித்திரவதையும் அனுபவித்து பிறகு என் இரவாகும் அமர்வாயாக கொடுத்தேன்.